ரமலானிற்கு பின்பு ஒரு சிறப்பான மாதம் என்று பார்க்கும் பொழுது அது இந்த முஹரத்தினுடைய மாதமாக இருக்கின்றது. அதிலே 10வது நாள் ஆஷுராவுடைய தினமாக இருக்கின்றது. இந்த ஆஷுரா என்று எதற்காக பெயர் என்று பார்க்கும் பொழுது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய கித்தாபிலே எழுதியிருப்பார்கள். விளக்க உரையாக இமாம் முல்லா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் விளக்குவார்கள். 10 நபிமார்களுக்கு விசேஷமான சிறப்பையும் கண்ணியத்தையும் மாண்பையும் அல்லாஹ் தஆலா கொடுத்த காரணத்தினால் இதற்கு ஆஷுரா என்று பெயர் வந்தது என்பதாக விளக்குவார்கள். முதலாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய துஆவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டான். இரண்டாவதாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வெள்ளை பிரயத்திலிருந்து அல்லாஹ் தஆலா காப்பாற்றினான். மூன்றாவதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த தினமும் இந்த ஆஷுராவு தான். நான்காவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குற்றமற்றவர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா நிரூபித்து அவர்கள் சிலையில் இருந்து வெளிவந்த நாளும் இந்த ஆஷுரா தான். ஐந்தாவதாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கண் பார்வை கிடைத்ததும் இந்த ஆஷுராவுடைய நாள் தான். ஆறாவது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய இஸ்திக்ஃபாரை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டதும் இந்த நாள் தான். ஏழாவதும் எட்டாவதும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பிறந்த தினமும் இந்த நாள் தான். ஒன்பதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா உயர்த்திய தினமும் இன்ற நாள் தான். 10வதாக உயிரில் மேலான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், இன்னா ஃபதஹனா லக ஃபதஹன் முபீனா யக்ஃபிர் லக்கல்லாஹு மா தகத்தம மின் தன்பி வ மா தஹர். நபியே, உங்களுடைய பாவங்களை எல்லாம் நாம் மன்னித்து விட்டோம். நீங்கள் செய்யக்கூடிய இஸ்திக்ஃபார்கள் எல்லாம் உங்களுடைய உம்மத்திற்காகவே தான் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டான். இந்த கண்ணியத்தை 10 நபிகளுக்கு கொடுத்த காரணத்தினால் ஆஷுரா என்ற இந்த பெயர் வந்தது என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும்.